ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேடம் ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டர், எடப்பாடி பழனிசாமி மை மினிஸ்டர். தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை இருவழிச்சாலையாக மாற்றிய பெருமை எனக்கு உண்டு. என்டையர் தமிழ்நாடு நேஷ்னல் ஹைவேஸில் இந்த மாநில சாலைகளை இருவழிச்சாலைகளாக்கி சாதனை படைத்தோம். மற்ற ஸ்டேட்லலாம் வந்து அப்படி கிடையாது. இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இருவழிச்சாலைகள் ஆக்கப்பட்டது, மாநில சாலைகள். அப்போ வந்து ஒரு 50 கோடி ஒதுக்குவாங்க, ஆனால் நீங்கள் 500 கோடி ரூபாய் கேட்டு போய் நிற்கிறேன் வித் எஸ்டிமேட்டோட. அவர் அமைச்சர் சொன்னார், பணம் இல்லைங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு ஒரு டெண்டர் வச்சு சின்னதாக ஒன்று கட்டுங்க அப்படின்னாரு. நீங்கள் சேலம், நான் சேலம், மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி சேலம், 3 பேரும் இப்போ சேலத்தில் இருந்து இந்த ஸ்கீமை முன்னுதாரணமாக தமிழ்நாட்டில் செஞ்சு காமிக்கணும். சேலம் 100 வருஷத்துக்கு வராதுன்னு என்னதான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அந்த செம்மண்ணு போட்டு ஜல்லி போட்டு மிதிக்கிறதே இப்போ விட்டுட்டு நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம் பெட்பிக்ஸ் கடை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் வந்து தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணம், மற்ற ஸ்டேட்ஸுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கான காரணம். அறிவியல் முன்னோடி. ஒரு சிங்கிள் பேரண்ட் நம்மளை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அன்றைக்கே உணர்ந்துருக்கீங்க. இந்த சமூகம் வந்து தந்தை இல்லாத பையனை புறக்கணிக்குது, சுற்றி இருந்தவங்களும் புறக்கணிக்கிறாங்க. இதெல்லாமே உங்களை வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். அதாவது வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களை நாங்கள் சந்திக்கிறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கும் அது மாதிரி உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களோட இன்றைக்கி நிறையா விஷயம் உங்களை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோட்டிவேஷனான விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார். சார், நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி சார் சாத்தியம்? இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படின்னா அந்த 8 hours ஜாப்லேயே வந்து வெக்ஸ் ஆகிடுறாங்க. ஐயோ இதுவே என்னால் முடியலையே அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஆரம்பித்து அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு துறையில் இருந்திருக்கீங்க. அங்கே வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும், கவர்மெண்ட் மக்கள் அப்படின்னு நிறையா இது இருந்திருக்கும். ஸ்டில் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பின்னணியை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பின்னணியில் வந்து நான் வந்து ஒரு இயல்பான விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். சூப்பர் சார். எனக்கு வந்து 5 அக்காக்கள், நான் ஒருத்தன். ஓகே. எங்கள் அப்பா வந்து 2 வயசில் ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டார். ஓகே. எங்கள் அம்மா தான் வளர்த்துனாங்க. அப்போ வந்து அவங்களோட சேர்ந்து நான் சந்தைக்கு போய் காய்கறி விற்பேன். ஷி வில் என்கரேஜ் மீ டு ஒர்க் ஹார்ட். ஓகே. அப்போ போகிறப்ப அந்த பழைய 25 பைசா கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு போனால், தம்பி இது செலவு வச்சுக்கோ, இந்த பிஸ்னஸை பண்ணு அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஊரில் கோயில் இருக்குது, பஜனை கோயில் இருக்குது. அந்த கோயில் முன்னாடி இன்றைக்கி காய்கறி விற்றுரு அப்படின்வாங்க. விவசாயம் பண்ணுறப்போ இன்றைக்கி இந்த பருத்தி ஒரு ரோ எடுத்தினா உனக்கு 10 பைசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரி ஊக்கப்படுத்துனாங்க. அன்றைக்கே வந்து பண்ணணுன்றது இஸ் இன் மேண்டேட்ரி நெசசிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு உயரமான இடத்தை நீ அடையணும். அது எந்த அளவுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் வந்து படித்தவங்க கிடையாது. பட் உயரமான இடத்தை அடையணும்னு அவங்க விரும்பினாங்க. ஓகே. அந்த விருப்பத்துக்கு ஏற்ப நம்மளை வளர்த்துக்கணுன்றதுனால உழைப்பின் அடிப்படையில் நான் உழைப்பை வந்து ஓய்வெடுக்கிறதா தான் நினைப்பேன். அதன் அடிப்படையில் வந்தேன். படித்து வர்றப்போ எனக்கு வந்து விவேகானந்தனுடைய கதைகள்லாம் எங்கள் அக்கா சொல்லுவாங்க. சார், ரொம்ப சின்ன வயசில் ஒரு காய்கறியை கொடுத்து வித்துட்டு வா அப்படின்றப்போ எப்படி சார் உங்களுக்கு இருந்தது? அது அந்த இடத்துல அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி இது ஒரு வணிகம் அப்படின்னு நினச்சி பண்ணீங்களா, இல்லை ஒரு சின்ன பையன் அம்மா சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக பண்ணீங்க? அது வணிகம்னு இருக்குல்ல, அம்மா சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்கு இது தேவை, அந்த தாட் ப்ராசஸ் அந்த வயசுல இருந்தது. அம்மா சொன்னாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் வந்து சந்தையில் போய் விற்க சொல்லுவாங்க. சனிக்கிழமை சந்தைக்கு போய் விற்றுட்டு வாப்பா. அவங்களும் வருவாங்க, வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே. முடிச்சு எடுத்துகிட்டு வரப்பா, நீ விற்று எடுத்துகிட்டு வாப்பாடுவாங்க. அது அப்போ என்ன வயசு சார் இருக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து அப்போ வந்து 8 வயசு. சூப்பர் சார். அப்போ இருந்தால் அவங்க வந்து என்ன பிராட்டப் பண்ணுறதே ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும், லாயல்ட்டியாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது எல்லாமே அந்த வயசில் நம்மளால அம்மா சொல்லும்போது நம்மளால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது. ஓகே. அப்பா அம்மா எல்லாமே அம்மா தான். ஒரு சிங்கிள் பேரண்டால சிங்கிள் பேரண்டாங்க. அப்பா ரோலையும் அம்மா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சூப்பர் சார், சூப்பர். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டாங்க கூட அப்பா இல்லாத பையன்ட்டு இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும். அந்த புறக்கணிக்கப்பட்டது வந்து உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிக்க உதவி இருக்கு. கண்டிப்பாக அது வந்து ஒரு வைராக்கியத்தை உண்டாக்கிச்சு. கரெக்ட் சார். எங்கள் அம்மா கூட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்.
ஓகே. அதனால் வந்து நம்ம நம்பர் 1 இருக்கணுன்றது எங்கள் அம்மா சொல்லும். ஓகே. 8வது படிக்கும்போது விவேகானந்தரை பற்றி தெரிய வந்தது. ஓகே. விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த கதைகள்லாம் படிக்க முடியும். அது பண்ணி அவருடைய ஃபாலோவர் ஆகி டில் டேட் நான் அவருடைய ஃபாலோவர். ஓகே சார். விவேகானந்தர் அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் யுவர் கோல் இஸ் ரீச்ட். அதாவது உன்னோட கோலை நீ அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குன்ற. உழைத்துக்கிட்டே இரு. ஓகே. நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு எ மேன் ஆஃப் ஹேவிங் அட்டமன் ஃபெய்த் இன் லைஃப். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். சார் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபிலோசஃபி. இது எல்லாமே வந்து அந்த வயசில் அதோட ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நான். ஓகே. அது பின்னாடி தான் அதனுடைய அது மாறுபட்ட கோணங்கள்ல ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்க வந்தது. அப்போலாம் தமிழில் உழைக்கணும், அதனுடைய பலன் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். உழைப்புக்கேற்ற மரியாதையும் பலன் இருக்குன்னு தெரியும். பின்னாடி வர வர நான் விவேகானந்தருடைய புக்ஸ்லாம் நிறைய படிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எனக்கு ஷை டைப் அப்போ. ஓகே. எங்கள் ஃபாதர் இல்லாதனால மதர் இருந்ததுனால நிறைய ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் இல்லை எங்களுக்கு. ஓகேங்க சார். விவேகானந்தரோட இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கோயிலுக்கு போகிறாரு. அவர் போகும்போது விவேகானந்தரை பார்த்து அவர் போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு குரங்கு துரத்துது. ஒரு பைத்தியக்காரன் போகிறான், ஒரு இதை போகிறானிட்டு. உடனே தம்பி நில் அப்படின்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்படி நிற்கிறார் விவேகானந்தர். அந்த குரங்கு நிற்கிது. முன் வா அப்படிங்கிறார். முன்ன வராது, அந்த குரங்கு ஓடுது. அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையை கண்டும் பயந்து ஓடக்கூடாது, நின்று திரும்பி பார்த்து ஃபேஸ் பண்ணலாம், லைஃப்பில் வெற்றி கிடைக்கும். ஓகே. அதனால் பிரச்சனைன்னு பார்க்க வேண்டாம், அது ஒரு தீர்வு பண்ணக்கூடிய இதாக பார்க்கணும். ஓகே. ஒரு சிங்கிள் பேரண்ட் நம்மளை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அன்றைக்கே உணர்ந்துருத்தீங்க. இந்த சமூகம் வந்து தந்தை இல்லாத பையனை புறக்கணிக்குது, சுற்றி இருந்தவங்களும் புறக்கணிக்கிறாங்க. இதெல்லாமே உங்களை வலிமைப்படுத்துது, முன்னேறீங்க, வரீங்க, தாயோட கஷ்டம் எல்லாமே. ஸோ இந்த ஒரு இதில், இந்த ஒரு ஜேர்னியில் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும் தெரியுமா சார்? லைக் தடுமாற்றன்றதோட லைஃப்பில் வந்து காதல்ன்ற ஒரு விஷயம் வரலாம், தவறுதலான ஒரு பாதைகளில் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. கண்டிப்பாக ஒரு சில ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். பெற்றோர்கள்னால கண்டிக்கப்படுவாங்க, வாத்தியார்கள்னால கண்டிக்கப்படல, இல்லை காவலர்கள்னால கண்டிக்கப்பட்டு திருப்பி லைஃபுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து ஒரு பேட்டர்ன், ஒருத்தவங்களோட வாழ்க்கையோட இதில் இந்த மாதிரியான தடுமாற்றங்கள்ல நீங்கள் எப்பயாவது சதர்னது உண்டா சார்? கவனம் சதர்னது? அதாவது தடுமாற்றங்கள்னா ஸ்கூலில் வந்து லோகநாதன் ஒரு ஆசிரியர் இருந்தார். நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. அப்போ மார்க்கு மேத்ஸில் கம்மியாக வாங்கிட்டேன். அப்போ வந்து என்ன ஒன்று அடிச்சிட்டாரு. ஓகே. ஏன் சார் அடிக்கிறீங்க, நான் நல்ல மார்க் 80 தானே வாங்கியிருக்கிறேன், ஏன் அடிச்சிங்கண்ணே? நீ 100 வாங்க வேண்டியவன் ஏன்டா 80 வாங்கின அப்படி கேட்டார். ஓகே. அது வந்து அடுத்து வர நாங்கள் 100 வாங்கி காமிச்சேன். அந்த மோட்டிவேஷன் அப்படி டீச்சர் அப்படி இருந்தது. ஓகே. உங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே மோட்டிவேட் பண்ணாங்க. நான் மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டேன். அது நெகட்டிவ் ஆட்டிடியூட் எடுத்திருந்தேன்னா நான் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணியிருப்பேன். 40 வாங்கினா பாஸு, 80 வாங்கினா நீ ஏன் திட்டனிட்டு. பட் நம்ம இன்னும் வளரணும், இன்னும் இவர் எதிர்பார்க்குறா நம்மகிட்ட திறமை இருக்குன்னு நினச்சி மோட்டிவேஷனாக எடுத்து சென்டம் வாங்கி பாஸ் பண்ணேன். ஓகே. அது ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஆட்டிடியூட் எப்படி வரணுன்றது ஒவ்வொரு ஆட்டிடியூட் இருக்குது. ஓகே. ஆட்டிடியூட் இருந்தால் வி கேன் பிகம் ஏ கிரேட் விஷனரி லீடர். ஓகே. அப்போ தான் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க சார். ஓகேங்க சார். இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, கவர்மெண்ட் வேலையோட வெளியே வரீங்க. அதுக்கப்புறம் எப்படி சார்? கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்தேன். ஓகேங்க சார். ஜாயின் பண்ணாமே அந்த ஒரு தண்ணீர் திட்டம்னு ஒரு ஸ்கீம் வச்சுருந்தாங்க. அந்த திட்டத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் இருந்தப்போ நடத்துகிறாங்க. ஓகே. அதில் வந்து நான் ஜாயின் பண்ண உடனே எனக்கு நல்ல ஒரு அமைப்பாக அமைஞ்சது. ஓகே. அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். இந்த திட்டத்தை செயல்படுத்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ரா ஹேண்டா. என் கூட சீனியர் இருந்தவங்கலாம் 20 வருஷம் சர்வீஸ் இருந்தவங்கலாம் வாங்கலை. ஓகே. குயிக் கம்ப்ளீஷன், குவாலிட்டி ஆஃப் கம்ப்ளீஷன், ரெஸ்பெக்டிங் அதர்ஸ், மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங், இதெல்லாம் என்கிட்ட வந்து எங்கள் அம்மாவுடைய வளர்ப்பு முறையில் வந்ததுனால ஐ காட் ஃபஸ்ட் ப்ரைஸ். வரதராஜலோன்னு IAS கலெக்டர். அந்த திட்டம் பேர் தன்னிறைவு திட்டம். தன்னிறைவு திட்டம், செல்ஃப் சஃபிஷியன்சி ஸ்கீம். செல்ஃப் சஃபிஷியன்சி. அப்போ அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. ஓகே. அப்போ அதில் எனக்கு போடுறாங்க. ஓகே. அந்த திட்டத்தில் டார்கெட் கொடுக்குறாங்க. ஓகேங்க சார். இவ்வளோ ஒர்க்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு செய்யணும் அப்படின்ட்டு. ஓகே. அது கம்பேர் வித் அதர் என்ஜினியர்ஸு நான் வந்து டைமில் செஞ்சு நல்லா செஞ்சு முடிச்சதுனால எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது. சூப்பர் சார். அந்த அப்ரிசியேஷன் மோட்டிவேட்டட் எகைன். மோரோவர் இந்த நேஷனல் ஹைவேஸ்ன்னு சொல்கிறோம், அந்த சாலைகள் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா சாலைகளும் இருக்குது. ஓகே. அந்த சாலைகள் எல்லாத்துலேயும் வந்து சிங்கிள் லேன், இன்டர்மீடியட் லேன் அப்படி இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு டபுள் லேன் ஆக்கணும்னு ஒரு எண்ணம் வச்சேன். நல்ல அகலமான ரோடை
இந்த நம்ம மாவட்டத்தில் கொண்டு வரணும்னு திட்டம் போட்டு அதுக்கான நிதியை வந்து இவங்ககிட்ட கேட்டு ஃபைட் பண்ணி வாங்கி தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை இருவழிச்சாலையாக மாற்றிய பெருமை எனக்கு உண்டு. அதுக்காக எனக்கு நல்ல சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. சூப்பர், பெரிய விஷயம் சார். தமிழ்நாட்டிலே முதல் மாநில சாலைகளை இருவழிச்சாலையாக மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். அதை ஆக்கியவர் முனைவர் பொறியாளர் கா. ஜெயராமன் அப்படின்னு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எப்படி சார் இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு? ஏன்னா இது வந்து இது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு மாநிலம் சம்மந்தப்பட்டது, ஒரு ஸ்டேட் சம்மந்தப்பட்டது, சொல்லப்போனால் இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. அது எப்படி சார் தைரியமாக ஹேண்டில் பண்ணி அந்த தாட் ப்ராசஸ் எப்படி சார் வந்தது? தாட்டம்னா நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றது என்னுடைய குறிக்கோள். ஓகே. எங்கள் அம்மா சொன்னது அப்படி தான், எங்கள் மதர் க்ரோன் சைல்டு அப்படின்னு நான் சொல்ல வச்சுருக்கேன். ஏழைங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு அரிசி பருப்பு இனம் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு சம்பளம் வாங்குறதுக்காக மட்டும் நமக்காக மட்டும் வாழலை, சர்வீஸுக்காகவும் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி இருக்கிற ஆஃபீஸருக்கு வரணும். சம்பளம் வாங்குறது ஒரு பார்ட்டு, பட் சர்வீஸ் பண்ணுறது தான் முக்கியமானது. நம்மளை கவர்மெண்ட்டில் எதுக்கு எடுக்கிறான்? சர்வீஸ் பண்ணணுன்றது, மக்களுக்காக சர்வீஸ். அது நம்ம சம்பளத்தையும் வாழ்வாதாரத்தையும் கொண்டு வந்துடுது. ஓகே. அப்படி இருக்கும்போது நம்ம யூனிக்காக எதாவது செய்யணும், வித்தியாசமாக எதாவது செய்யணும், சிறப்பாக எதாவது செய்யணுன்றது என் மனதில் அந்த 8 வயசுலேருந்து எனக்கு ஓடிட்டு இருக்குது. ஓகே. இன்றைக்கி அது ஓயலை, தீ மாதிரி ஓடிட்டு இருக்குது, ஃபயர் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கும் நான் புது சாதனைகள் செய்யணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி செஞ்சோம். அடுத்தது வந்து என்னை வந்து SCI CI போட்டாங்க, சீஃப் இன்ஜினியர் ஃபார் என்டையர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஓ சூப்பர். வெரி பொறுப்பு. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேடம் ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டர், எடப்பாடி பழனிசாமி மை மினிஸ்டர். ஓகே. அவருக்கு வந்து நான் என்னுடைய எஃபிஷியன்சியை பார்த்துட்டு என்னை SCலேருந்து சியாக போட்டார். ஓகே. 8 பேர் போட்டாங்க. 8 பேரில் நான் ஜூனியர். ஓகே. அதனால் ஐ ஹேவ் given the post பிகாஸ் ஆஃப் த கெப்பாசிட்டி, தட் இஸ் ஒன்லி அப்பாயின்மெண்ட். ஓகே. அந்த போஸ்ட் கொடுத்தாங்க. அதையும் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்து இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேயே பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவார்டு வாங்கி கொடுத்தேன். ஓகே. அதுக்கும் ஒரு காரணம், இன்னொன்று காரணம் உண்டு. எப்படி நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை தமிழ்நாட்டிலே இருவழிச்சாலைகளை உண்டாக்குன மாவட்டமோ அது மாதிரி இந்தியாவிலேயே நேஷனல் ஹைவேஸை இருவழிச்சாலைகள் ஆக்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஓகே. எப்படி நான் கிருஷ்ணகிரி அதே மாதிரி உட்காந்து பிளான் பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் டெனூராக இவ்வளோ பிளான் பண்ணி என்டையர் தமிழ்நாடு நேஷனல் ஹைவேஸில் இந்த மாநில சாலைகளை இருவழிச்சாலைகள் ஆக்கி சாதனை படைத்தோம். மற்ற ஸ்டேட்லலாம் வந்து அப்படி கிடையாது. ஓ, இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இருவழிச்சாலைகள் ஆக்கப்பட்டது, மாநில சாலைகள். சார் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி, அதான் நம்ம முன்னாள் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரோட ட்ராவல் அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா சார்? அவரோட ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மறக்க முடியாதது? அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுவார், நம்மளுக்கு வந்து பிரேக் போட மாட்டார். ஓகே. மோட்டிவேட் பண்ணி செய்யுங்கன்னுவார், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவார். சில பிரச்சனைகள் வர்றதெல்லாம் செய்யாதீங்கன்னுவார். நீங்கள் ஆஃபீஸர் ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னுவார். பட் இருந்தாலும் ஐ கேன் டேக் ரிஸ்க்குன்னு எடுத்துக்க மாட்டேன் நான். அது ஒரு சாதனைக்காக எடுத்துக்குவேன். ஓகே. உதாரணத்துக்கு வந்து சேலத்தில் வந்து பாலத்துக்கு முன்மொழி அனுப்பணும், 50 கோடி கொடுத்தாங்க. ஆனால் சேலத்துக்காரன் 500 கோடிக்கு எஸ்டிமேட் போட்டு எடுத்துகிட்டு போனேன். ஓகே. அப்போ வந்து வெறும் 50 கோடி ஒதுக்குவாங்க, ஆனால் நீங்கள் 500 கோடி ரூபாய் கேட்டு போய் நிற்கிறேன் வித் எஸ்டிமேட்டோட. அவர் அமைச்சர் சொன்னார், பணம் இல்லைங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு ஒரு டெண்டர் வச்சு சின்னதாக உனக்கு கட்டுங்க அப்படின்னார். ஓகே. இல்லை சார், நான் முடியும், என்னால் நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னா. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சண்முகம் இருந்தார், இப்போ இங்கே சென்னை தான் இருக்கார். அவர்கிட்ட போனேன், என்னங்க ஜெயராமன்னாரு, சேலத்துக்கு எஸ்டிமேட் எடுத்து வந்துருக்கேன். எவ்வளோ? 50 கோடிக்கு 500 கோடியா? இது என்னங்க இப்போ வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு. சார் அங்கே தேவை சார் சேலத்துக்கு, நெசசிட்டி அப்படின்னா. சென்னையில் கூட நம்ம பண்ணல, தமிழ்நாட்டிலே இது மாதிரி பாலம் நம்ம கட்டலையே, நீங்கள் ஏன் சேலத்துக்கு மட்டும் இது மாதிரி போட்டுட்டு வரீங்க? பணம் இல்லையே, பண ப்ராப்ளம் இருக்குன்னாரு. அதனால் வந்து நீங்கள் கேட்கறதுனால இன்னும் ஒரு 50 கோடி கொடுக்குறேன், 100 கோடியில் அந்த ப்ராஜெக்ட் எஸ்டிமேட்டை மாற்றி எடுத்துட்டாங்கன்னு சொன்னார். நான் வெளியே ரூம் விட்டு வெளியே போகல. சார் நம்ம ஒரு நல்ல பாலம் கட்டணும், நீங்கள் சேலம், நான் சேலம், மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி சேலம், 3 பேரும் இப்போ சேலத்தில் இருந்து இந்த ஸ்கீமை முன்னுதாரணமாக தமிழ்நாட்டில் செஞ்சு காமிக்கணும். சேலம் 100 வருஷத்துக்கு வராதுன்னு. என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சார், நீங்கள் அந்த 50 கோடி கூட கொடுக்க வேணாம், பணமே கொடுக்க வேணாம், 500 கோடி நான் பேர் பண்ணிக்கிறேன், எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷன் மட்டும் நிர்வாகம் கொடுங்க, நிர்வாக அங்கீகாரம். ஓகே. மேடத்தை ஜெயலலிதா கிட்ட, மேடத்துக்கிட்ட இந்த பாலம் 500 கோடி கட்ட பர்மிஷன் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, பணம் 500 கோடி நான் போட்டுக்கிறேன்.
அவர் கேட்டார், நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, என்கிட்டயே பணம் இல்லை, உங்கள்கிட்ட எப்படி பண்ணாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் சார், கண்டிப்பாக நீங்கள் காசே 50 கோடியும் அன்னைக்கு தேதியில் வந்து ரொம்ப பெரிய, நீங்கள் 500 கோடி ரூபா எஸ்டிமேஷன் போட்டு ஒரு 50 கோடியும் வேண்டான்ட்டு நான். அதான் அதுவும் வேண்டான்றீங்களே. ஆமாம். அப்போ நான் அவர்கிட்ட அவர் சொன்னேன், எப்படி நீங்கள் செய்வீங்க, விசித்திரமாக இருக்குதுன்னாரு. என்னுடைய பட்ஜெட் வந்து 6,000 to 7,000 crores. அதை இயர்லி 3% சேவிங்ஸ் வருது. ஓகே. அதில் நான் இன்னும் 5% சேவிங்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 600 கோடி சேவிங்ஸ் பண்ணி இந்த பணத்தை எடுத்து நான் இதில் செஞ்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா பணமே நீங்கள் தர வேண்டாம். வருஷத்துக்கு ஐவேஸ்க்கு என்ன பணம் கொடுங்க, அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னா. சரிண்ணா, என் லெட்டர் ஒன்று வாங்க கேட்டார். இந்த பணிக்கு 500 கோடிக்கு பணம் வேண்டாம், அனுமதி மட்டும் வேண்டும்னு எழுதி கொடுங்கனார். எழுதி கொடுத்தேன். மேடத்திட்ட அனுப்பிச்சு சேங்ஷன் வாங்கி கொடுத்தாரு. அப்புறமேல அந்த வேலையை நாங்கள் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதிலே அது மாதிரி ஒரு துணிச்சலாக நம்ம செஞ்சால் தான் செய்ய முடியும். மைண்டு அடுத்து நோக்கி போகணும். ஓகே. இந்த 50 கோடிக்கு 8 வச்சுலாம்னா முடிஞ்சு போச்சு, 100 கோடிக்கு வச்சுலாம்னா முடிஞ்சு போச்சு, இல்லை வேணாம் விட்டுலான்னாலும் முடிஞ்சு போச்சு. பட் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரக்சர் காலங்காலம் இருக்குதுன்னா, 100 வருஷத்துக்கு இருக்குதுன்னா, 8 கிலோமீட்டர் 2 டயர் எலிவேட்டட் காரிடார் வித் செக்மெண்டல் டைப், யூனிக் டைப். அப்போ அந்த எஸ்டிமேட்டை கையெழுத்து போகிறது கூட எனக்கு கீழே இந்த ஒரு ஜாயின்ட் சிவில் இன்ஜினியர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. ஓகே. எனக்கு பயமாக இருக்குது, கையெழுத்து போட சிக்கல் வந்துவிட்டாங்க. நான் சொன்னேன், மேடம் நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டிருக்கேண்ணே. லீவ் லெட்டர் வாங்கி அதை வந்து சிஎல்னு எழுதிட்டு ஐ ஹவ் சேங்ஷன் தி எஸ்டிமேட். எனக்கு சேங்ஷன் பவர் கொடுத்துருக்காங்க, நான் கையெழுத்து போட்டால் சேங்ஷன் ஆகுது. எனக்கு அசிஸ்ட் பண்ணுறது தான் உங்களை போட்டுருக்காங்க. கீழே 15 பேர் இருக்கிறீங்க, யூ ஆர் அசிஸ்டிங் மீ. ஓகே. ஃபைனலி நான் கையெழுத்து போட்டால் தான் சேங்ஷன் ஆகும். அப்படி துணிச்சலாக நான் செயல்பட்டு சேங்ஷன் பண்ணி டெண்டர் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணி மக்கள் யூஸில் இருக்குது. சார் எப்படி சார் அந்த துணிச்சல் எப்படி வருது? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் படிச்சிங்க, இதெல்லாம் என் வாழ்க்கை, இதை நான் பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து மக்களுக்கு அதாவது ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வந்து இங்கே நிலைநாட்டணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு துணிச்சல் எப்படி சார் வரும்? மற்றவங்க மாதிரி நம்மளும் டீசெண்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிட்டோம், ஒரு நமக்கு நல்ல சேலரி வரும், சலுகைகள் இருக்குது, இதை வாங்கிட்டா கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆனதுக்கப்புறமே லைஃப் செட்டில்டு தான். ஆமாம், நமக்கு சேலரி வரும், முடிச்சோடனே பென்ஷன் வரும், அப்படியே ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கலாம்னு இல்லாமல் அந்த துணிச்சல் எப்படி சார்? ஒரு நாளும் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இல்லை, நம்ம வந்து பிறப்பே வந்து மக்களுக்கு பயன்படணும், ஏதாவது சாதிக்கணும். சாதனைனா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு. அந்த ஃபிலாசபி அது வந்து என் மைண்ட்லேயே, என் பர்த்லேயே வந்துடுச்சு. ஓகே. அதனால் அந்த மாதிரி செஞ்சேன். அதே மாதிரி வந்து மதுரைக்கு ரிங் ரோட ஒன்று கேட்டாங்க. ஓகே. 26 கிலோமீட்டர். இப்போ சிஎம் செக்ரட்டரியாக இருக்கிற உமாநாத் ஐஏஎஸ் அப்போ வந்து கேட்டார், எங்கள் ஊர் ரோடு மோசமாக இருக்குது, அதை பண்ணி கொடுங்களேன்னு கேட்டார். அது கார்பரேஷன் ரோடு சார், நாங்கள் செய்ய முடியாதுங்க, ஏதோ ஒரு வழி சொல்லுங்களேன். என்ன நீங்கள் வந்து கார்பரேஷனில் தீர்மானம் போட்டு கவர்மெண்ட்டில் ஹைவேஸுக்கு மாற்றி கொடுங்க அந்த ரோடை, நான் செஞ்சு கொடுக்குறேன்னு. ஓகே. அவர் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு மாற்றி கொடுத்துட்டார் 1 மாதத்தில். ஓகே. அதில் வைகை, ஆறு, காவேரி அங்கெல்லாம் மதுரையில் போகுது இல்லையா? ஆமாங்க. அதனால் 26 கிலோமீட்டர் 4 லைன். ஓகே. நீங்கள் சொல்கிறது ரிங் ரோடு. ஆமாம், மதுரை ரிங் ரோடு இப்பவும் இருக்குது, மக்களுக்கு முழு பயன்பாட்டில் இருக்குது. 200 கோடி எஸ்டிமேட் போட்டோம். ஓகே. இது ப்ரிப்பேர்டு எஸ்டிமேட் 200 crores. மறுபடியும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரிட்ட போனேன். என்ன ப்ராப்ளத்தை புது ப்ராப்ளத்தோடு வந்திருக்கேன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், மதுரைக்கு ரிங் ரோடு போடுறோம் 200 கோடியில் அப்படின்னாங்க. பணம் தான் இல்லையே அப்படின்னாரு. நீங்கள் பணம் தர வேணாம் சார், நானே செஞ்சுக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி சொன்னேன். அதாவது இது PPP ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அஷூரன்ஸ் கைது போட்டால் போதும், நான் டெண்டர் கால்பல் பண்ணுறேன், கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு, அவருக்கு பணம் கொடுக்க சொல்லி பேங்க்குக்கு கேரண்டி கைது போடணும். ஓகே. யூ வில் கெட் த மணி ஃப்ரம் த பேங்க், நாட் ஃப்ரம் த கவர்மெண்ட். அந்த பணத்தை அவர் கட்டி முடிச்ச முன்னாடி டோலாக கலெக்ட் பண்ணி கட்டிடுவாங்க. அவர் கட்டாத பட்சத்தில் தான் நம்மளை கேட்பாங்க, நம்மளே டோல் எடுத்து கட்டிடலாம். ஓகே. அதனால நமக்கு ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ கவர்மெண்ட்டுக்கு இதில் செலவில்லை. கான்ட்ராக்டர் உள்ள வராரு, அவரே முடிக்கிறாரு. நம்ம என்னன்னா பேங்க்குக்கு வந்து ஒரு இது மட்டும் கொடுக்கணும், அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஆமாம், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் இது. அக்ரிமெண்ட்னு 3 பேர் அக்ரிமெண்ட், அவங்க நல்லா கட்டிட்டு வர்ற வரைக்கும் இல்லைன்னா கவர்மெண்ட் கட்டணும். சார், அப்போ என்டையர் இந்தியாவில் வந்து ஒரு ரோட்வேஸ் வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி இந்த சிஸ்டம் தான் ஆப்ரேட் ஆகுதா சார்? என்டையர் இந்தியாவில் இது பல்வேறு சிஸ்டம் இருக்குது. அது வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் சார். ஆனால் நீங்கள் இந்த ஐடியா சொல்லி ஒர்க் பண்ணப்போ தமிழ்நாடு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாங்களா, இல்லை அதர் தமிழ்நாடு வந்து முன்னுதாரணமாக இருந்தது? முன்னுதாரணமாக இருந்தது.
இங்க இருந்து தான் ஆரம்பமாச்சு. இந்த வளர்ச்சியே இங்க நீங்க தான் வளர்ச்சி இங்கே தான் நம்ம திங்க் பண்ணுறோம், இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ரோடு போடுறோம்னா வெட் பிளேஸ் மேக்கடம் போடுவோம். முதல்ல வந்து ஜல்லியை போட்டு செம்மண்ணை கிளம்பிட்டு பண்ணுவாங்க. ஓகே. ரோடுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். ஓகே. அதுக்கு பின்னாடி திங்க் பண்ணோம், வெட் மிக்ஸ் மேக்கடம்னு ஒன்று போட்டோம். ஓகே. அந்த செம்மண்ணுக்கு பதிலாக க்ரஷர் டஸ்ட்டை போட்டோம். ஓகே. டெஸ்ட் பண்ணோம். அலாவுதீன் ஐஏஎஸ் இருந்தாங்க, அவர் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்தோம். ஐஆர்சி எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அது ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். கிருஷ்ணகிரியில் நான் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஓகே. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா தே ஆர் யூஸிங் த ஸ்கீம்ஸ். ஓகே. அந்த செம்மண்ணு போட்டு ஜல்லி போட்டு மிதிக்கிறதே இப்போ விட்டுட்டு நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம், வெட் மிக்ஸ் மேக்கடம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதெல்லாம் தான் வந்து தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணம், மற்ற ஸ்டேட்ஸ்க்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கான காரணம். அறிவியல் முன்னோடியா சார். இந்த பாயிண்டெல்லாம் நான் என் சின்ன வயசுல ஏற்றிட்டேன். ஓகே. அதனால வந்து நம்ம முன்னோடியாக இருக்கணுன்றதான். இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது உங்கள் வயசு என்ன சார் இருக்கும்? அந்த ப்ராஜெக்டில் வயசு போது எனக்கு 46 இருக்கு. 46. ஓகே. ஓகே. எந்த ஏஜ் இஸ் நாட் ஏ லிமிட் ஃபார் கிரிட்டீரியா அச்சீவ்மெண்ட் எனிதிங். ஓகே. 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 எண்ணங்கள் ஆட்டிடியூட் தான். எண்ணங்கள் ஆட்டிடியூட். ஓகே. ஆமாம், நம்ம படிக்கணும், நல்லா சர்வீஸ் பண்ணணும், புதுசாக கண்டுபிடிக்கணும். ஆஃபீஸர்கிட்ட எவ்ரி மீட்டிங்லேயும், ஸ்டேட் லெவல் மீட்டிங்கில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஆல் மினிஸ்டர்ஸ், ஆல் செக்ரட்டரிஸ் வில் ரெஃபர் மீ. அலாவுதீன் இருப்பார், மூப்பே சாமிநாதன் இருப்பார். வேற என்னென்ன மினிஸ்டர்ஸ் கீழே சார் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அப்போ அலாவுதீன், மூப்பே சாமிநாதன், கோபா கிருஷ்ணன், இவங்க 3 பேருக்கு டைரெக்டாக ஒர்க் பண்ணி டேரெக்டாக ஒர்க். மற்றபடி எல்லா மினிஸ்டரும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எனக்கு அலாட்மெண்ட் கொடுங்க, எனக்கு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அவங்க அலாவுதீன்லாம் பேசுகிறப்ப அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். 2 கவர்மெண்ட் கிட்டயும் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்களா சார்? ஏடிஎம்கே மாறி ஒர்க் பண்ணிருப்பீங்க. அவங்க எல்லாரும் என்ன கூட வச்சிருக்காங்க. எல்லாருமே யார் வந்தாலும் கூட வச்சிருக்காங்க. ஏன்னா பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேணும். அது இல்லாம உங்க யூனிக்னஸ் அந்த ஐடியாஸ், ப்ராப்ளம் சால்விங். அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் என்னுடைய தொழிலா கொள்கையா வச்சிருக்கேன் நான். ஓகே. ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸ் வில் பி டெலிட்டட் அண்ட் தே வில் பி, அவங்களுக்கு ஒரு தெளிவாக்கி பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி ஆஃபீஸருக்கு ப்ரொடெக்ஷனாகவும் இருப்பேன். ஓகே. ஒரு ஆஃபீஸர் எங்கள் அமைச்சர் எடுத்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணுறப்போ வந்து அமைச்சர்னு தெரியாத அவர் அமைச்சர்னு சொன்னார். அது அவர் காதில் விழல. என்னங்க ஆச்சு, அது என்னன்னு கேட்குறப்போ அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் யாராக இருந்தால் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். காலையில் நைட்டு அமைச்சர் ஃபோன் பண்ணி அவனை சஸ்பெண்ட் பண்ணணும், அந்த திருவண்ணாமலை டிகே ஆர்டர் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் காலையில் அவரை வர சொன்னேன் நான். ஏன் அப்படி பேசிட்டேன் நீ, எனக்கு காதில் சரியாக விழுவலை, அதனால் அப்படி பேசிட்டேன்னாரு. அமைச்சர் ஒன்று சஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாரு, நீ ஒரு லீவ் லெட்டர் கொடுத்துரு அப்படின்னே. காலையில் போனேன், என்ன அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா, ஆர்டர் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னாரு. சார் உங்களுக்கு அவர் வேணாம் அந்த இடத்துல, அவ்வளோதானே, பாருங்கள் லீவ் லெட்டர் கொடுத்துட்டாரு, 6 மாதத்துக்கு லீவ் போட்டுட்டார். இப்போ நீங்கள் யாரை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், போட்டு வேலை செஞ்சுக்கலாம். ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஏன் எடுத்துனோம் சார்? அப்போ 6 மாதம் கழிச்சு அவர் வரும்போது 3 மாதத்துலேயே வேலை கொடுத்துட்டோம். ஓ, 3 மாதத்துலேயே வேலை. அப்புறம் நம்மளே அவங்கள அந்த கோவத்துலேருந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். ஓகே. அப்புறம் 1 மாதத்துலேயே வேலை கொடுப்போம், 2 மாதத்துல வேலை கொடுப்போம், அப்புறம் பண்ணிவிடுவோம் மாதிரி. ஓகே. அதாவது அவங்க தே ஷுட் நாட் பி பனிஷ்ட். தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு தவறு செஞ்சால் கூட அவங்கள காப்பாற்ற வேண்டிய நமக்கு தலைமை பண்புனா ரெஸ்பான்சிபிலிட்டி. வி ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாம் நல்ல வேலை செய்கிறோம், பெருமையாக எடுத்துக்கிறோம். சில தவறுகள் எடுக்கிறப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஓகே. 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 அந்த தலைமை பண்பு இருக்கிறத நம்ம செய்ய முடியுது. சரிங்க சார். ஓகே. அது மாதிரி பல சாதனைகளை நம்ம நிகழ்த்தி இருக்கிறோம். இன்னும் நிகழ்த்த வேண்டிய சாதனைகள் நிறைய இருக்குது. அது மாதிரி மனிதன் சொல்கிற மாதிரி ஓடுற வரைக்கும் ஓடலாம், நடக்கிற வரைக்கும் நடக்கலாம், தவறுற வரைக்கும் தவறலாம். தெர் இஸ் நோ எண்ட் இன் லேர்னிங், ஹார்ட் ஒர்க் அண்ட் அச்சீவ்மெண்ட். ஓகே. ஏஜ் இஸ் நாட் ஏ கிரிட்டீரியா. ஈவன் யங் பாய் அவருக்கு தகுந்த அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஏஜ் மேன் கேன் டூ ஒண்டர்ஸ். கேஎஃப்சிக்காரன் 65 வயசுல தான் தொழில் ஆரம்பித்தான். ஆமாம். அதுக்கு முன்னாடி கேஎஃப்சி நிற்கிறா இல்லையா, அது வரைக்கும் அவருக்கு ஃபெயிலியர். ஓகே. ஏஜ் அவர் பார்த்துட்டு எனக்கு 50க்கு மேலே ஆயிடுச்சு, நமக்கு எதுக்கு வேலை நினைச்சா முடிஞ்சிருக்குமா? அந்த ஆட்டிடியூட் இருக்கணும், நம்ம முன்னேறணும், கண்டுபிடிக்கணும், செயல்படுத்தணும், சாதிக்கணும் என்ற எண்ணம், அந்த ஒரு வரி இருக்கணும். சார் எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. யூனிக்காக ஒன்று சொல்கிறீங்க, ஒர்க் அவுட் ஆகுது, இதாகுது. கண்டிப்பாக இவ்வளோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸு, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ஃபெயிலியர்ஸ்ன்னு கண்டிப்பாக இருந்திருக்கும்ல சார்? கம்மியான ஃபெயிலியர் தான் வரும். ஆட்டிடியூட் பாசிட்டிவ் மேனுக்கு ஃபெயிலியர் கம்மியாக இருக்கும். ஓகே. நெகட்டிவ் மேனுக்கு நிறையா. ஒரு டம்ளரில் தண்ணி இருந்ததுன்னா, அரை டம்ளர் தண்ணி இருந்தால் பாசிட்டிவ் மேன் அரை டம்ளர் தண்ணி இருக்கு, பரவாயில்ல, இதை குடிச்சிக்கலாம்னு நினைப்பான். நெகட்டிவ் மேன் நினைப்பான், அரை டம்ளர் தண்ணி இல்லையே அப்படின்னு நினைப்பான். நம்ம இருக்கிறத வச்சு எவ்வளோ நல்ல சிறப்பாக செயல்பட முடியுமோ அதான் நிர்வாக திறமை. இல்லை நான் ஜப்பானில் கிடையாது, அமெரிக்காவில் கிடையாது, இந்தியாவில் இருக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிறேன்,
இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல், இங்கே இருக்கிற சோர்ஸ், மேன் பவர், இதை யூஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அதுக்கு சொல்யூஷன் உண்டு. அப்போ நம்ம ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவ் மென்டாலிட்டியோட பார்க்கணும். there is no failure at all. ஃபெயிலியரே கிடையாது. நம்ம லேக்னஸ் தான் ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாம். ஓகே. நெப்போலியன் ஹில்னு ஒரு புக் இருக்குது, அது சொல்லுவோம், மோர் கோல்ட் இஸ் மைண்ட் ஃப்ரம் த தாட்ஸ் ஆஃப் த மேன் தேன் ஃப்ரம் த கோல்டு ஃபீல்ட். மோர் கோல்ட் இஸ் மைண்ட் ஃப்ரம் த தாட்ஸ் ஆஃப் த மேன் தேன் ஃப்ரம் த கோல்டு ஃபீல்ட். தங்கச்சுரங்கத்தில் இருக்கிறத விட அதிகமான தங்கம் நம்மளுடைய மைண்டில் இருக்குது. ஓகே. நீ 10 தங்கச்சுரங்கத்தை உருவாக்கலாம் உன் மைண்டை யூஸ் பண்ணா. ஆனால் ஒரு மைண்டு தான் இருக்கும். அதனால் மைண்ட் இஸ் எனார்மஸ் கெப்பாசிட்டி இருக்குது. பட் இட் ஷுட் பி யூட்டிலைஸ்ட் ப்ராப்பர்லி. அப்போ என் பணி வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது. எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். நாங்கள் நீங்கள் தலைமை பொறியாளர் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 2 years எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் இதை விட நல்லா பணியாக செய்யணும். ஓகே. ஏன்னா ப்ராடாக போகணும். ஓகே. இது ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேண்டாம், நான் வந்து கல்வி பணியில் போய் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சி கல்வி பணியில் போனேன். கல்வி பண்ணி அங்கே தான் அந்த பிஸ்னஸ் மேன் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. பிஸ்னஸ் மேன் அது அந்த அத்தியாயத்துக்குள்ளே போகிறீங்க. நாட் பிஸ்னஸ், இட் இஸ் சர்வீஸ் கம் பிஸ்னஸ். அது பிஸ்னஸ்ங்க செகண்டரி. ஓகே. சர்வீஸ் இஸ் ஃபர்ஸ்ட். கண்டிப்பாக ஒரு எஜுகேஷனலிஸ்ட் அப்படின்னு வரும்போது முழுக்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக போக முடியாது. அப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, படிப்பறிவு குறைந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணேன், விழுப்புரம் மாவட்டம். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்தணும். ஓகே. எம்பவர்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன். எம்பவர்மெண்ட் ஆஃப் சூப்பர். இது எந்த காலகட்டம் சார்? இது எந்த காலகட்டம்னா நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அடுத்து நம்ம போய் என்ன செய்ய போகிறோம்? இயர் சார் எந்த இயர்? 2015. 2015. சூப்பர். ஏன்னா அடுத்து ரிட்டையர் ஆன பின்னாடி பெரிய பிளாட்ஃபார்ம் வேணும். ஓகே. அப்போ தான் நிறைய செய்ய முடியும் அப்படின்ட்டு. இப்போ அந்த காலேஜில் வந்து ஒரு 120 கேர்ள்ஸ் படிக்கிறாங்க. ஓகே. கேர்ள்ஸ் காலேஜ் அது. ஓகே. ஏன்னா புவர் கேர்ள்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஆமாம். அதனால் அதில் வந்து பேரண்ட்லெஸ் கேர்ள்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன். அதாவது நீங்கள் வந்த மாதிரியே, அதாவது நீங்கள் நான் எப்படி வந்தேன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக எப்படி நீங்கள் அது மாதிரி ஒரு அப்பா ஆக்சிடென்ட்ல இருந்தாரு, அம்மா கேன்சரில் இருந்தது, பாட்டி தான் வளர்த்துது, அந்த பொண்ணுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன். ஓகே. ஒரு குடிசையில் வாழ்கிறாங்க, வெறும் குடிசை, மழை பெஞ்சா கூட உலகம், அந்த பொண்ணுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன். ஓகே. இன்னொரு குடிசையில் இருக்கிறாங்க, வாமா அங்கே வீட்டில் உட்காந்து பேசலான்றாங்க, வேணா வெளியே பேசலாங்க. ஓகே. ஏன்னா அங்கே சேர்மன் வந்திருக்காரு, காலேஜுக்காரர் வந்திருக்கிறாரு, அங்கே உட்காரதுக்கு பாய் கூட இல்லைங்கிறாங்க. புரியுதுங்க சார். நான் போய் அவங்க வீட்டில் தரையில் உட்காந்தேன், அவங்க பக்கத்து வீட்டில் தான் பாய் எடுத்துகிட்டு வந்தது அந்த பொண்ணு. ஓகே. நான் இப்படி இருந்தாமல் வந்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் ப்ரெஸ்டேஜ் கிடையாது அப்படின்னு உட்காந்து அந்த பொண்ணுக்கு ஃப்ரீ எஜுகேஷன். இது மாதிரி எனார்மஸாக நான் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கேன். என்ன மாதிரியான கோர்சஸ் சார் அங்கே? நான் வந்து எங்ககிட்ட 13 கோர்ஸ் இருக்குங்க ஆர்ட்ஸில். ஓகே. பிஎஸ்சி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பயாலஜி, பிகாம் சிஏ, இது மாதிரி வேரியஸ் கோர்சஸ் இருக்குது, பிஜி இருக்குது. ஓகே. அதை படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம், சர்வீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அக்ரி காலேஜ் வச்சுருக்கோம். அக்ரி ஃபீல்டு நம்ம ஃபீல்டு அது வந்து வளர்ச்சி அடையாத ஃபீல்டு. ஆமாம். ரொம்ப கம்மியான அக்ரி காலேஜ் தானே சார் இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. காரணம் வந்து 28 காலேஜ் தான் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. அது அசோசியேஷன், அந்த பிரசிடென்ட் நான் தான் அந்த 28 காலேஜுக்கும். பட் அந்த அக்ரி ஃபீல்டை டெவலப் பண்ணணுன்ட்டு ஒரு ஆர்வம். நம்ம அக்ரிகல்ச்சர் தான் வந்தோம், காய்கறி விற்று வந்தோம். ஓகே. அதை டெவலப் பண்ணோம், மாடர்னைஸ் பண்ணணுன்றது, அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டை உருவாக்கணும் அப்படின்றதுனால பண்ணோம். ஓகே. அது பண்ணி நம்பர் 1 காலேஜாக பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் நிறைய பேர் வந்து பேங்கிங் போயிடுறாங்க, என்டர்பிரினர்ஷிப் போயிடுறாங்க, கோச்சிங் போகிறாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் நிறைய போகிறாங்க அக்ரியில். சார் இப்போ இந்த காலேஜெல்லாம் வந்து வெறும் இந்த மாதிரி, அதாவது கஷ்டப்படுற பசங்க படிக்கக்கூடிய காலேஜா இல்லை எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி? அதாவது எல்லாருமே ஜாயின் பண்ணி படிக்கலாம், ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். ஓகே. ஓகே. இப்போ கொரோனாவில் வந்து அக்ரி காலேஜில் ஃபீஸ் எனக்கு 2 லட்ச ரூபா. ஓகே. ஒரு 50,000 ரூபா கட்டிடுறாங்க. கொரோனாவில் அப்பா அம்மா இழந்துடுறாங்க. அந்த வருஷம் ஃபீஸ் ஃப்ரீ, அடுத்த வருஷம் ஃபீஸ் ஃப்ரீ. ஓகே. அப்படி அவங்கள படிக்க வச்சுனேன். ஓகே. அது எத்தனை பேர் முடியும்ன்றது வேறு விஷயம். பட் அந்த மனம் ஒன்று இருக்கணும், நமக்கு உதவி செய்கிறன்ற எண்ணம் இருக்கணும். புரியுதுங்க சார். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு இது மாதிரி காலேஜில் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறேன், எல்லா காலேஜிலுமே இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு எஜுகேஷன் கொடுக்கணும், லைஃப் நல்ல ப்ரொலாங் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது அந்த இலக்கிய மனம் உதவி செய்யும். இதுக்கு உதாரணம் கூட ஒன்று சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பாடி செக்கப் போனேன். அப்போ ராஜஸ்தான்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பில் ஃபீ கட்டுறதுக்கு கவுண்டரில் நிற்கிறாங்க. முன்னாடி 3 பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு 6,000 ரூபா, 5,400 ரூபா பத்தலை.
டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு. அவங்க யோசனை பண்ணிட்டு அவங்க பக்கத்தில் வீட்டு தள்ளுமா நான் பணம் கட்டுறேன் அப்படின்றாங்க. தள்ளி நின்றுட்டாங்க. அப்புறம் நான் போய் ஒரு 6000 ரூபாய் கொடுத்தேன். நீங்கள் எப்படி சார் அங்கே யாருக்கும் தெரியாது எனக்கு. ஓகே ஓகே. ஏன்னா கர்மா கடவுள் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. அவர் பார்த்துக்குவாரு. ஒரு 6000 ரூபாய் கொடுத்தேன். யோசனை பண்ணாங்க, நான் பிரதர்மா இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தேன். 5500 கட்டிட்டு 600 திருப்பி கொடுத்தாங்க. உங்களுக்கு போக்குவரத்துக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தான் போகணும், இதை வச்சுக்கம்மா அப்படின்னு பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க யார் என்ன முகம் தெரியாது. அந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, மனசை கொடுத்துருக்காரு. சிலருக்கு மனம் இருக்கும், காசு இருக்காது. சிலருக்கு காசு இருக்கும், மனம் இருக்காது. எனக்கு ரெண்டும் கொடுத்ததப்போ, ஆனால் நான் காசு இல்லாத வளர்ந்தவன் தான். ஓகேங்க சார். வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி பிஇ படிக்கிறப்போ 5 இயர்ஸ் பிஇ 25,000 எஜுகேஷன் லோன் வாங்கினேன். அந்த எஜுகேஷன் லோனில் தான் படித்தேன் நான் 5 வருஷத்துக்கு. அப்புறம் வந்து கட்டிட்டேன்னு வச்சுங்க. அது மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுற மனம் நமக்கு இருக்கிறதுனால கிரேட் சார் அவங்கள பண்ணுறோம். ஓகேங்க. அதே மாதிரி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பும் அது மாதிரி தான். நம்ம சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிறோன்றதை நம்ம ஒரு ப்ரொஃபைல் என்ன பண்ணோம்னா அவங்க செலக்ட் பண்ணி 2200 பேர் அதில் ஒரு 25 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. நம்மளாம் ஒன்று செலக்ட் பண்ணி போன வாரம் அவார்டு கொடுத்தாங்க. எக்ஸலன்ஸ் ஆஃப் சோசியல் சர்வீஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், கிரியேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகேங்க. இது மாதிரி ஸ்டில் இப்போ 19 சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் நான், சாதனை சர்டிஃபிகேட். அதெல்லாம் பேப்பர் இல்லை, நம்மளுடைய சாதனைகள். இன்னும் 19 வாங்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயம் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் முடியாதது எதுவும் கிடையாது. நிறைய விஷயம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க. குறிப்பாக உங்களோட அந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏதோ படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு படம் பார்த்தா எவ்வளோ நம்ம ஒரு அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டு, அதுவும் நீங்கள் வந்து காசே வேணாம் சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்தது. இன்னும் ஆக்சுவலாக இன்னும் நிறையா விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் சார். ஆனால் நீங்கள் உங்களோட டைம் ரீசன்னால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரே ஒரு விஷயம் சார், யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு தே ஷுட் ஹேவ் எய்ம், கோல், ஆம்பிஷன். ஓகே. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷன் வேணும். அந்த விஷனை செயல்படுறதுக்கு ஆட்டிடியூட் வேணும். ஓகே. ஆட்டிடியூட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா வி கேன் அச்சீவ். ஓகே. அந்த முயற்சி எடுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இவ்வளோதான். நீங்கள் எந்த புக்கில் படித்தாலும் இதான் இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக யூ ஹாவ் டு திங்க் அண்டு உங்களை வளர்த்துக்கணும், தகுதியை வளர்த்துக்கணும், திறமையை வளர்த்துக்கணும். ஓகே. அப்புறமேல வந்து விஷன். நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கிறீங்க, நம்ம எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் மோடிஜி மாதிரி அப்படின்னு அப்படி நினைக்கிறப்ப அப்படி நினைக்கக்கூடாது. நம்மளால் முடியும். அவரும் ஒரு மனிதர் தான், அவரும் டீ வித்தவர் தான். அப்ரஹாம் லிங்கன் எப்படிப்பட்டவர்? செருப்பு தைச்சவர். அப்போ பார்லிமெண்ட்டில் பிரசிடென்ட் ஆகி உள்ளே போகிறப்போ எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா கொடுத்த செருப்பு தான் நான் போட்டுட்டுருக்கிறேன் அப்படின்றாரு பிரசிடெண்ட்டுக்கிட்ட. ஒன்றும் தப்பு இல்லை, அதை அறுந்து போனால் சொல்லு, நான் தைச்சி தரேன். பிரசிடெண்ட்டாக இருந்து கூட தான் தொழில் மேலே மரியாதை வச்சுருக்காரு. தொழிலை நேசிக்கிறவங்க, இந்த எண்ணங்கள் உள்ளவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வளமுடனும் இருப்பாங்க, சாதனையும் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இளைஞர்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் இதான், நல்ல ஒரு எய்ம் வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு விஷன் வைங்க. அந்த விஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டைம் வில் ஹெல்ப், யூ வில் சக்சீட், யூ வில் பி இன் a very good position, you will serve the nation and society and the global. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.